தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சியடைகிலனே, ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேத்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சியடைகிலனே, சாநிழல் பல்ல திறங்கிடினும் சற்று தீங்கு கண்டஞ்சேனே. வானபரன் என்னோடிருப்பார், வளைதடியும் கோலுமை தேற்றும். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சியடைகிலனே, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனுக்கு நேர்படுத்தி சுகதைலம் கொண்டன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சியடைகிலனே, ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலவுமாய் நிரம்பும். நேயன் வீட்டினில் சிறப்போடு நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. நாம் நின்றவனமாக கடவுளை தொழுவோம். நாம் கண்களை மூடி சிலுவையிலே அறைந்த இயேசுநாதரை மனதில் நினைத்தவர்களாக சில வசனங்களை தியானிப்போம். திருமறையிலிருந்து பின்வரும் வசனங்களை நாம் தியானிப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சங்கீதக்காரர் தாவீது 118 அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறார். அனைவரும் முழங்கால் படியிட்டு பரமலில் இருக்கிற எங்கள் ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் கிறிஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே சிறுவர் போல பூமியிலே செயல்படுவதாக. அன்றப்பத்தை எங்களுக்கு இருந்தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றச்செயல்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிலிருந்து ரசித்துக்கொள்ளும். பாவமும் மகிமையும் என்றைக்கு முடிவே. ஆமென். பாவ அறிக்கைக்குள்ளாக கடந்து செல்வோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். லூக்கா 15 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம் இப்படியாக சொல்கிறது. நான் என் தகப்பனிடத்திலே போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி மனம் திருந்திய அந்த மைந்தன் சொல்வதை நாம் கேட்கிறோம். அவன் தகப்பனுடைய ஆசையை பிரித்து கொண்டு உலக வாழ்க்கைக்குள்ளே போய்
அவன் பலவிதமான பாவங்களோடு அந்த பணங்களை எல்லாம் செலவழித்து எங்கு சென்றும் அவனுக்கு இடம் கிடைக்காமல் ஒரு முதலாளி இடத்திலே வேலைக்கு போய் சேர்கிறான். அங்கே அந்த முதலாளி அவனுக்கு பன்றிகளை மேய்க்கிற வேலையை கொடுக்கிறார். அந்த பன்றிகளை மேய்க்கிற வேலையை அவன் செய்யும் பொழுது அவனுக்கு பசி உண்டாயிற்று. அவன் பசியின் காரணமாக முதலாளி இடத்திலே போய் கேட்கிறான், எனக்கு பசியாக இருக்கிறது, எனக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அவனுக்கு சரியான உணவு அங்கே பரிமாறப்பட விடாததினால் அவன் பன்றிக்கு வைத்த அந்த தீவனத்தை திங்கக்கூடிய ஒரு சூழலிலே அவன் தள்ளப்படுகிறான். பசியின் கொடுமை, வேலையின் கொடுமை. அங்கே பன்றிகள் கூட்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அவனுக்கு தன்னுடைய வீட்டை அவன் நினைத்து பார்க்கிறான். ஐயோ, என்னுடைய வீட்டிலே அத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்களே, வா என்று கூப்பிட்டால் வருவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், போ என்று சொல்லி வேலையை சொன்னால் செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு முதலாளியாகத்தானே இருந்தேன், அதை விட்டுவிட்டு நான் இங்கே வந்து இந்த பன்றிகளுடைய ஆகாரத்தை திங்கக்கூடிய அளவுக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேனே என்று சொல்லி அவன்